ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீலன் ஐஏஎஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஜூன் 5th 2024க்கான ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்துருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அது போக ஜூன் 4th இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸையுமே நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோட பிடிஎஃப் நோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுத்துட்டோன்னா, ஸோ நேற்று வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக அந்த ரிசல்ட் சம்மந்தப்பட்ட நியூஸ் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் நமக்கு நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் அதர் ஆர்டிகல்ஸ் ஏதாவது நம்ம எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அண்டு இன்னைக்கு நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜ் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு ஸ்கோர் ஸ்பெக்ட்ரம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ எந்தெந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு. ஓகே, இது நம்மளோட எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ்ல எதுவும் முக்கியம் கிடையாது. பட் என்ன அப்படின்னா இந்த வருஷத்துக்கான எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னிஃபிகண்ட்டான எலெக்ஷன். ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் வாட் யூ வில் கெட் இன் அ டெமோக்ரஸி. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, when you have an absolute majority, அது உங்களோட கேரக்டரே மாற்றும். he can do anything. ஸோ இப்போது இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. யாருக்குமே வந்து எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் அப்சல்யூட் மெஜாரிட்டின்றது கொடுக்கல. எவ்ரி ஒன் தேர் என்ஜாயிங் வாட் தே காட். ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட டெமோக்ராட்டிக்கு நல்லது, பர்டிகுலர்லி டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நல்லது. ஸோ நம்மளோட ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் 3 democratic institutions. One is executive, இன்னொன்று legislature, இன்னொன்று வந்து judiciary. ஸோ அப்போது இந்த பவர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பீப்புளோட கையில், ஒரு இன்ஸ்டிடியூஷனோட கையில் மட்டும் கான்சென்ட்ரேட் ஆகிடக்கூடாதுன்னு தான் நம்மளோட கான்ஸ்டியூஷனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் டிசைன்ட் இன் அ பேலன்ஸ்ட் வே. ஸோ செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க ப்ரொவிஷன்ஸ் மூலியமாக. ஸோ ஒரு டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ண முடியாது, அத்தாரிட்டேட்டிவாக ஆக்ட் ஆக முடியாது. இப்போ இந்த ரிசல்ட்டோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ இந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கிற சில முக்கியமான ப்ரொவிஷன்ஸை சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் ஒரு டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன், ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எடுத்துக்கோங்க, அவங்க கையில் கான்சன்ட்ரேஷன் வர்ற மாதிரி பண்ண முடியும். அப்போ கான்ஸ்டியூஷனை மாற்றணும் அப்படின்னா அவங்களுக்கு ஹவுஸில் லோக்சபாவில் மெஜாரிட்டி பயங்கரமாக இருக்கணும். அப்போ தான் அவங்க கொண்டு வர அமெண்ட்மெண்ட் பில் என்ன ஆகும், பாஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 400 சீட்ஸ் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பார்ட்டிக்கு மட்டும் நம்மளோட லோக்சபாவில். இமேஜின் 2/3 மெஜாரிட்டி, அதாவது ரொம்ப கிரிட்டிக்கலான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும், 2/3 மெஜாரிட்டியில் பாஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதை ஈஸியாக பாஸ் பண்ணிடுவாங்க. பட் இப்போ வந்து என்ன பண்ண முடியும், இப்போ வந்து எல்லாரோட கன்சென்சஸும் வேணும். ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பில் கொண்டு வராங்க அப்படின்னா they have to get majority consensus. that is difficult now. that's it. அதுக்கடுத்து ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு எதுவுமே இல்லை. அண்ட் அடுத்து வேர்டிக் பேஜ், இதெல்லாம் ஸ்பெஷல் பேஜஸ். ஸோ இதிலலாம் நமக்கு எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு ஆர்டிக்கிள் கூட இருக்காது. ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாக நம்ம எடிட்டோரியலுக்கு போயிடலாம். ஸோ எடிட்டோரியல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு எந்த விதமான இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கிளும் கிடையாது. ஹவு இந்தியா ரீட் த எலெக்ஷன், ஹவு த பிஜேபி ரீட்ஸ் த ரிசல்ட். ஓகே, இந்த ஆர்டிக்கல் நமக்கு தேவையில்லை. த சைட் ஆஃப் மேஜர் பொலிட்டிக்கல் எர்த்குவேக், இதுவும் தேவையில்லை. And the people at the center, the BJP needs to be more constructive, inclusive in approach to nation building. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா எலெக்ஷன் ரிசல்ட்டோட சிக்னிஃபிகன்ஸ். ஓகே, அதை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிக்கல் தான் இது. த பிஜேபி கவர்மெண்ட் நீட் டு பி மோர் கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் இன்க்ளூசிவ், விச் மீன்ஸ் தே ஹாவ் டு பில்ட் த நேஷன். அண்ட் இன்க்ளூசிவ் விச் மீன்ஸ் எல்லாரோட வாய்ஸையும் அவங்க வந்து என்ன பண்ணணும், இன்க்ளூட் பண்ணணும், கேட்டுக்கணும். எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணி தான் நேஷன் பில்டிங் வந்து கொண்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி ஆர்டிக்கல் இது. ஸோ இதுவும் நமக்கு முக்கியமான ஆர்டிக்கல் இல்லை. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் வேர்ஸ் த டிசப்டிவ் ஆஃப் மாஸ்க் கண்டினியூட்டி. ஓகே, ஸோ இதுவும் நமக்கு தேவையில்லை. சிமிலர்ஸ் பிட்வீன் 2 different states. ஓகே, தேவையில்லை. த வேர்டிக் பாயிண்ட்ஸ் டு த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எக்கனாமிக் இஷ்யூஸ். ஓகே, இது வந்து பியூர்லி பொலிட்டிக்கல் ஆர்டிக்கல் தான். பட் நமக்கு பெருசாக தேவையில்லை. பட் நமக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைம் நான் வந்து இந்த வீடியோ வந்து லாஸ்ட் 1 month போட்டுட்டு இருக்கேன். ஸோ அந்த 1 month வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கனால தெரியும். மேஜர்லி இந்த கிரைசிஸ், த அன்எம்ப்ளாய்மெண்ட், லோ வேஜஸ், self-employment, low wages and livelihood from the self-employment and rising prices of essentials. ஸோ இந்த இஷ்யூ எல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இது வந்து பர்சிஸ்டிங்காக இருக்கக்கூடிய இஷ்யூ. இப்போ நம்ம ஒரு 2 days பிஃபோர் கூட நம்ம ஒரு ஆர்டிக்கல் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஜிடிபி பற்றி. ஹவு ஜிடிபி க்ரோத் 7.1%லேருந்து 4%க்கு எப்படி குறைஞ்சிருக்கு, இது எப்படி வந்து ஸோ லாஸ்ட் 10 yearsல வந்து ஜிடிபி க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு எப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க காட்டுறாங்க. ஏன்னா அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஃப்ளேஷன் ஸ்டேபிளாக இருந்தாலும் ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கு. இது டெஃபினெட்லி வேஜஸ், அதாவது இன்கம்
ரொம்ப கம்மியாக இருக்கிற கண்ட்ரிக்கு வந்து இது ரொம்பவுமே கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ஸ். ஸோ இப்போ இது எல்லாமே அட்ரஸ் பண்ண வேண்டிய இஷ்யூஸ், எக்கனாமிக் இஷ்யூஸ். ஏன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த மோடி கவர்மெண்ட் எஃபெக்டிவ்லி இக்னோர்டு. ஓகே, எஃபெக்டிவ்லி இன் த சென்ஸ் தேர் ஸ்ட்ராட்டஜிக்கலி ஹைடிங் தீஸ் திங்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. சரி, நமக்கு இந்த பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசம்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு இந்த இஷ்யூஸ் இருக்கு, பர்சிஸ்ட் ஆகிட்டு இருக்கு, நம்மளோட எக்கானமியில் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் இட். அது போக இதில் வேற எதுவும் முக்கியமான இஷ்யூஸ் இல்லை. அதுக்கடுத்து எல்லாமே பொலிட்டிக்கல் நியூஸ் தான். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் ஸ்லைட்ஸ் எஸ் பிஜேபி டு ரிலை ஆன் அலைஸ் அப்படின்னு வந்திருக்கு. சரி, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகிறதுக்கு முன்னாடி எக்ஸிட் போல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. சரியா? ஸோ எக்ஸிட் போலில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மீடியா ஹவுசஸ் எடுத்த எக்ஸிட் போல்ஸில் வந்து எல்லாமே வந்து ஒரு மாதிரி கன்கரண்ட்டாக இருந்தது. அதாவது 370 400+ வந்து பிஜேபி வந்து வாங்கிடும் அப்படின்ற மாதிரி எக்ஸிட் போல்ஸ் வந்து கொடுத்த உடனே பீப்புளுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டேர்முக்கு வந்து பிஜேபி கவர்மெண்ட் தான் வரப்போகுது. ஓகே, தே வில் கண்டினியூ தேர் எக்கனாமிக் பாலிசிஸ் அப்படின்றப்போ இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து என்ன வரும்? கான்ஃபிடென்ஸ் வரும். ஓகே, இப்போ கவர்மெண்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அவங்களோட பாலிசி சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ அது வந்து நம்மளோட மார்க்கெட்ல வந்து இன்ஸ்டபிலிட்டியை கிரியேட் பண்ணும். அப்போ நமக்கு வந்து லாசஸ் வரும். அதனால பெருசா இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. பட் வந்து எக்ஸிட் போல் வந்ததுக்கு அப்புறம் ஸோ மோடி கவர்மெண்ட்ல வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணாங்க, நிறைய பணத்தை கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரே நாளில் வந்து 16% ஆஃப் அதானி ஷேர்ஸ் வந்து என்னாச்சு, வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் என்ன ஆகி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன கிடைக்கல, மெஜாரிட்டி கிடைக்கல. அவங்களால சிங்கிள் பார்ட்டியாக வந்து என்ன பண்ண முடியாது, கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அப்படி ஃபார்ம் பண்ண முடியலைன்னா அவங்க வந்து அவங்க அலைஸோட சப்போர்ட் மூலியமாக தான் கவர்மெண்ட் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதனால என்ன, பிஜேபி தானே ரூல் பண்ண போகிறாங்க. ஸோ பாலிசி கண்டினியூ தானே ஆகும். அப்புறம் ஏன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் வந்து குறைஞ்சி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி சுச்சுவேஷன் வேறு. பிஜேபிக்கு வந்து மெஜாரிட்டி இல்லை அப்படின்றப்போ அவங்க நினைக்கிறத என்ன பண்ண முடியாது, அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இதுதான் இனிமேல் ரியாலிட்டி. ஸோ அவங்க வந்து அலைஸோட டிபெண்ட் பண்ணியிருக்கணும். இவங்க எடுக்கிற ஒவ்வொரு ஆக்ஷனையும் அவங்க அலைஸோட கேட்டு தான் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்போ இவங்களோட எக்கனாமிக் பாலிசிஸும் வந்து ஒரே மாதிரி இனிமேல் இவங்க நினச்சதை பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ அப்படின்றப்போ இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பிஜேபி கவர்மெண்ட் மேலே என்ன ஆகிருக்கும், ஸோ அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாதனால கான்ஃபிடென்ஸ் குறைஞ்ச உடனே எல்லாரும் பேக் அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் சென்செக்ஸ் வந்து என்ன ஆகி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சி போச்சு. ஸோ இதுதான் இந்த நியூஸோட சிக்னிஃபிகன்ஸ். ஓகே, மற்றபடி அடுத்து வேறு என்ன நியூஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பெருசாக இம்பார்ட்டன்ட் நியூஸ் இல்லை. ஓகே, ஸோ அது போக நமக்கு வேறு எதுவும் முக்கியமான ஆர்டிக்கலாக பெருசாக எதுவும் இல்லை. ஓகே, மற்றது எல்லாமே நமக்கு பொலிட்டிக்கல் நியூஸ் தான் அண்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வந்துருச்சு. ஸோ அதுக்கு மேலே வேறு எதுவும் நமக்கு இல்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிக்கல் நம்ம எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் கூட இல்லை. இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா, ஜூன் 4th நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னன்றதை எடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஜூன் 4லேயுமே நமக்கு வந்து பெருசாக இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் இல்லை. அண்ட் இது டைரக்டாக நம்ம எடிட்டோரியல் ஆர்டிக்கல் போயிடலாம். ஸோ எடிட்டோரியல் ஆர்டிக்கலில் மெயின் எடிட்டோரியல் ஆர்டிக்கல் வந்து இது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ராப்பர்ட்டி இஸ் அ ரியல் அண்ட் ஸோ ஷுட் த காம்பன்சேஷன் அப்படின்ற டைட்டிலில் இந்த ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாக எதை பற்றினது அப்படின்னா, ரைட் டு ப்ராப்பர்ட்டி அண்ட் இட்ஸ் எவல்யூஷன் அண்ட் இட்ஸ் ரீசெண்ட் ஸ்டாண்ட்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் ஒரு ஓவர்வியூ மாதிரி சொல்லிடுறேன். சரி, நமக்கு பாலிட்டி பேசிக்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம்னா, வி நோ த ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து ஒன்ஸ் இட் வாஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். ஓகே, இப்போ வந்து ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது, இப்போ வந்து கான்ஸ்டியூஷனல் ரைட் அண்டர் ஆர்டிக்கல் 300A அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அது எப்படி ஆர்டிக்கிள் 19(1) சப்கிளாஸ் எஃப்ல இருந்து 300A மாறிச்சு அப்படின்ற ஸ்டோரியை வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸான ஜுடிஷியரி அண்ட் லெஜிஸ்லேச்சருக்கு வந்து எப்போவுமே ஒரு டசலாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ஸோ ஏன் டசலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருக்கிறப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு பாலிசியை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு அவங்களுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் வந்து தேவைப்படும். ஓகே, ஸோ அப்போது அந்த ரிசோர்ஸஸில் ஒன் ஆஃப் த ரிசோர்ஸ் வந்து லேண்டாக இருக்கலாம். ஆனால் லேண்ட் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த லேண்ட் வந்து கவர்மெண்ட் கையில் இருந்தாலும் சில ப்ராஜெக்ட்ஸ் சில பாலிசிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறப்போ கிரிட்டிக்கலான லேண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீப்புளோட கையில் இருக்கும். அப்போது அதை வந்து அவங்க வந்து அக்வயர் பண்ணணும். இப்போது ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஃபண்டமெண்டல் ரைட்டில் இருக்கிறனால கவர்மெண்ட் வந்து அதை அக்வயர் பண்ண போகிறப்போ பீப்புள் என்ன பண்ணுவாங்க, கோர்ட்டுக்கு போவாங்க. ஏன் கோர்ட்டுக்கு போவாங்க அப்படின்னா, ஆர்டிக்கிள் 31 இருந்தது.
ஸோ ஆர்டிகல் 31 வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து ஒரு லேண்டை அக்வயர் பண்ணுறப்போ தே ஹாவ் டு கிவ் காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 31 இருந்தது. ஓகே, ஸோ அப்போது இது என்னவா இருக்கும் அப்படின்னா, ஜுடிஷியரிக்கு இந்த கேஸ் வந்து போகும் அவங்க லேண்ட் அக்வயர் பண்ணுறப்போ. ஏன்னா கவர்மெண்ட் கொடுக்குற காம்பன்சேஷன் வந்து அவங்களுக்கு பத்தாது. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கவர்மெண்ட்டால் கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அப்போ பீப்புள் வந்து கோர்ட்டுக்கு போவாங்க. அப்போ ஜுடிஷியரி இன்டர்வியூ பண்ணி அந்த ப்ராசஸையே ஸ்டாப் பண்ணும். ஓகே, இப்படி தான் இது வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெல்லா பானர்ஜி கேஸ். ஸோ இந்த கேஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஜுடிஷியரி வந்து இந்த காம்பன்சேஷன் இருக்குது பார்த்தீங்களா, காம்பன்சேஷனை நாங்கள் கொஸ்டின் பண்ணுவோம், இட் ஷுட் பி ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸில் வந்து ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ இதுக்கு லெஜிஸ்லேச்சர் வந்து ரிட்டாலியேட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 4th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்து ஜுடிஷியரி வந்து இந்த மேட்டரில் வந்து என்ன பண்ணக்கூடாது, தலையிடக்கூடாதுன்னு ப்ரொவிஷன் சேர்த்துருவாங்க. அப்படி சேர்த்ததுக்கப்புறம் கோர்ட் வந்து ஜுடிஷியரி சைட்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அவங்க இன்டர்பிரேட்டிவ் வேல நாங்கள் வந்து கொஸ்டின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுப்பாங்க. அப்போது இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, லெஜிஸ்லேச்சர் சைடில் 25th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1971 இந்த காம்பன்சேஷன் அப்படின்ற இந்த வேர்டு தான் பிரச்சனையாக இருக்குது, ஸோ அதை நாங்கள் மாற்றிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்பன்சேஷன்ற வேர்டை அமௌண்ட்டுன்னு மாற்றிடுவாங்க. ஏன்னா காம்பன்சேஷன்னா யோசிச்சு பாருங்களேன், காம்பன்சேஷன் அப்படின்னா எனக்கு கரெக்டான காம்பன்சேஷன் கிடைக்கலனா இட்ஸ் அ லீகல் கொஸ்டின். அமௌண்ட்ன்றது வந்து இட்ஸ் நாட் ஈக்குவல் டு த காம்பன்சேஷன். ஸோ வாட் எவர் த அமௌண்ட் த கவர்மெண்ட் ப்ரொவைட் இட் இஸ் நாட் ஜஸ்டிசபிள். ஓகே, காம்பன்சேஷன் நீட்ஸ் டு பி ஜஸ்டிஃபைட். ஓகே, ஸோ அப்படின்றப்போ இந்த 25th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 என்ன பண்ணுவாங்க, அந்த காம்பன்சேஷன் அப்படின்ற வேர்டை தூக்கிட்டு அமௌண்ட்டுன்னு மாற்றிடுவாங்க ஆர்டிகல் 31. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இது வந்து சரிப்பட்டு வராது. அதாவது இந்த பிரச்சனைக்கு நடந்ததுக்கு அப்புறம் நம்மளோட லெஜிஸ்லேச்சர் வந்து தே ஹாவ் ரியலைஸ்ட், ஓகே, நம்ம வந்து ஒரு சோஷியலிஸ்டிக் ஸ்டேட், நம்ம வந்து ஒரு வெல்ஃபேருக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து நம்மளோட பாலிசிஸை வந்து கொண்டு போகிறப்போ இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது வந்து எப்போவுமே ஒரு தானாக தான் இருக்க போகுது, ஒரு பிரச்சனையாக தான் இருக்க போகுது அப்படின்ட்டு நீ என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கடுத்து 1977 இந்திரா காந்தி கவர்மெண்ட் டிஃபீட் ஆனதுக்கப்புறம் அடுத்த கவர்மெண்ட் வருவாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆர்டிகல் 300A வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க. அதாவது ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 1 அண்ட் F இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு 300A வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணாலுமே இன்னுமே இது வந்து என்னன்னா ஜுடிஷியரி வந்து இதில் இன்டர்பிரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கான ரீசெண்ட் ஒரு ஈவெண்ட் கூட நடந்திருக்கு. கல்கத்தா முனிசிபல் கார்பரேஷன் கேஸில் வந்து டிஃப்ரெண்ட் அதர் ரைட்ஸை வந்து அவங்க இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு. ஸோ அது ரிலேட்டட் தான் இந்த ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஆர்டிக்கல் 300A வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்து தூக்கி அதை கான்ஸ்டியூஷனல் ரைட்டாக மாற்றிட்டோம் இல்லையா. ஸோ கான்ஸ்டியூஷனல் ரைட்டாக மாற்றினாலுமே இன்னும் அதர் ஆர்டிகல்ஸ் 14, 19, 21 மூலியமாகவும் ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வந்து என்ன பண்ணலாம், நம்மளால உள்ளே கொண்டு வர முடியுன்றதா ஜுடிஷியரியோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அது மட்டும் இல்லை, ஈவன் ஆர்டிக்கல் 300A கூட நிறைய ரைட்டை வந்து நம்மளால டெரைவ் பண்ண முடியும் அப்படின்னு இந்த கல்கத்தா முனிசிபல் கார்பரேஷன் கேஸில் வந்து ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன மாதிரி ரைட்டுனா, த ரைட் டு நோட்டீஸ், ரைட் டு பி ஹியர்ட், right to be recent editions, right to be fair compensation, and right to efficient and expeditious process, and right to conclusions, and the land acquisition வந்து only for the public matterக்காக மட்டும்தான் ப்ரொக்யூர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சில ரைட்ஸை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதில் ஏதாவது ஒரு ரைட் வந்து மிஸ் ஆனால் கூட, அவங்களுக்கு வயலேட் ஆனால் கூட இட் இஸ் ஜஸ்டிசபிள் அப்படின்ற மாதிரி கோர்ட் வந்து ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இஷ்யூ வந்து என்றைக்குமே முடிய போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு ப்ராப்பர்ட்டி, வி ஆர் ஸ்டில் சோசியலிஸ்டிக் கண்ட்ரி. ஓகே, வி ஹாவ் த மிக்ஸ்ட் எக்கானமி. ஏன்னா ஸோ அப்போ இதுக்கு நடுவில் பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ணணும். ஸோ பேலன்ஸை வந்து எப்போவுமே ஸ்ட்ரைக் பண்ண முடியாது. ஸோ இந்த இஷ்யூ போயிட்டே தான் இருக்க போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கேஸ்க்கு அகேன்ஸ்டாக அடுத்து லெஜிஸ்லேச்சர் சைட்லேருந்து என்ன ரிப்ளை வரும், எப்படி என்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க அப்படின்றது நமக்கு ஓகே என்ன வேணா கொண்டு வரலாம். அதுக்கு திரும்ப ஜுடிஷியரி என்ன பண்ணுவாங்க, அதுக்கு அவங்களோட ஆன்சரை கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் இது கண்டினியூ ஆகிட்டு இருக்க போகுது. இது ஏன் அப்படி கண்டினியூ ஆகுது அப்படின்னா, நம்மளோட சிஸ்டம் அப்படி, நம்மளோட பாலிட்டி அப்படி. ஓகே, ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, டிஸ்கஸ் தி எவல்யூஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இன் இந்தியா பை ஃபோக்கஸிங் ஆன் தி கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் தட் ஹேவ் ஷேப்ட் இட்ஸ் கரண்ட் ஸ்டேட்டஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 வேர்ட்ஸ்குள்ளே எழுதணும் அண்ட் 15 மார்க் இருக்குது. ஸோ அதுக்கேற்றாப்புல எழுதணும் நீங்கள்.
அண்ட் இன்னைக்கான ஆர்டிக்கிளில் ஒரே ஒரு ஆர்டிக்கிள் தான் எனக்கு வந்து முக்கியமாக பட்டுச்சு. அண்ட் ஸோ அதை நம்ம பார்த்துட்டோம். அண்ட் that's all about today's video. And thanks for watching this video, guys.